Taste the Daily. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் செய்திகளோடு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள ஊழல், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்றவற்றை கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டதால் திமுக ஆட்சிக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சி இரக்கமில்லாதவன் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து சமூக ஊடகங்களில் பரவும் வீடியோவில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஸ்டாலின் அரசின் தோல்விகளை பாடலாக பாடி தாக்கியுள்ளனர். முதல்வர் யாருக்காக திராவிட மாடலு தந்த லீடரு தொழிலாளியே மறந்து போனாரு. யாருக்காக முதல்வர் யாருக்காக திராவிட மாடலு தந்த லீடரு தொழிலாளியே மறந்து போனாரு. யாருக்காக முதல்வர் யாருக்காக முதல்வரே வா வா, சிவசங்கரனே வா வா. தனியார் என்னும் சனி பிடித்தது, அது மினி பஸ் என்னும் வடிவில் வந்தது. தனியார் என்னும் சனி பிடித்தது, அது மினி பஸ் என்னும் வடிவில் வந்தது. பேட்டரி பஸ் மேக்ஸி கேப்னு அது கழகத்தையே சீரழித்தது. யாருக்காக முதல்வர் யாருக்காக உதிரி பாகம் வாங்கவில்லையே, எங்க அரியரையும் வழங்கவில்லையே. உதிரம் சிந்தி உழைத்த போதிலும் திருவோடெடுக்க வைத்து விட்டதே. எழுதுங்கள் இவர் வரலாற்றில் இவர் இரக்கமில்லாதவர் என்று, பாடுங்கள் இவர் ஆட்சியில் இவர் பகவேசக்காரர் என்று. பணியின் போது காசு கொடுக்கல, பணி ஓய்வுக்கான பென்ஷன் கொடுக்கல. மருத்துவ காப்பீடு என்பது அது முக்காடில் போட்டு நிற்கிறது. யாருக்காக? அடிப்படை வசதி கோரி அமைச்சர் நேருவை செல்போன் மூலம் தொடர்பு கொள்ள முயன்ற மாற்றுத்திறனாளிகள் நல அறக்கட்டளை தலைவருக்கு அமைச்சரின் உதவியாளர் மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவேற்காடு பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி நல அறக்கட்டளை தலைவர் வேலு என்பவர் தனது வீட்டின் அருகே சாலை மற்றும் மின் விளக்கு வசதி கோரி அமைச்சர் நேருவை தொடர்பு கொள்ள முயன்றபோது அழைப்பை எடுத்த அவரது உதவியாளர் மாற்றுத்திறனாளி என்றால் உடனே கோரிக்கையை நிறைவேற்றிவிட வேண்டுமா என காட்டமாக பேசியதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்துள்ளார். நீங்க மாட்டுத்திறனால எல்லாமே பண்ணிடணுமா சொல்லுங்க? எவ்வளவு பேர் இருக்கா மாட்டுத்திறனாளிங்க? நீங்க வாடகை தரீங்க, சும்மா இருக்கீங்க வீட்டுல? நீங்க வீட்டுல வாடகை தரீங்க, சும்மா இருக்கீங்களாங்க? வாடகை தான் இருக்கும். வாடகை தான் தரீங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் தான் பண்ணா. தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே மதுபான கடையை உடைத்து 96 மது பாட்டில்கள் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டது. அரசு மதுபான கடையை மேற்பார்வையாளர் திறந்தபோது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டிருப்பது கண்டு புகார் அளித்ததில் ஷட்டரின் கீழ்ப்பகுதியை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் 96 மதுபான பாட்டில்கள் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடியது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் மதுபான பாட்டில்களை திருடிவிட்டு தப்பியவர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நாடுகாணி எல்லை சோதனை சாவடி சாலை முழுவதும் சேதமடைந்து உள்ளதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் எத்தனை விபத்துக்கள் நிகழ்ந்தால் சாலை சீரமைக்கப்படும் என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது. சென்னை மணலி மண்டலத்தில் அதிமுக கவுன்சிலரின் வார்டான 21வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணி முடிவடையாமல் புறக்கணிக்கப்படுவதாக டாக்டர் முல்லை ராஜேஷ் குற்றம் சாட்டினார். மணலி மண்டல மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் முல்லை ராஜேஷ் மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் தங்கள் வார்டுகளுக்கான குறைகளை கூறினர். அப்போது மண்டல குழு கூட்டத்தில் புகார் கூறும் கவுன்சிலர்களின் வார்டுகளில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த ஒரு பணியும் செய்யாமல் தவிர்ப்பதாக அதிமுக கவுன்சிலர் முல்லை ராஜேஷ் குற்றம் சாட்டினார். நீலகிரி மாவட்டம் அதிகரட்டி கிராமத்துக்கு அரசு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு பேருந்து இயக்கப்படாததால் பலர் பேருந்துகளுக்காக 3 கிலோமீட்டர் தூரம் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அதிகரட்டி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழைநீருடன் பாதாள சாக்கடை கலந்துள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோவில், தரங்கம்பாடி, சீர்காழி உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அருகே வடக்கு நல்லூரில் அரசு சமுதாய கூடத்தை ஊராட்சி நிர்வாகம் வடமாநில தொழிலாளர்களுக்கு வாடகைக்கு விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்பகுதியில் விவசாய பணி மேற்கொள்ள வந்த 50க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களுக்கு ஊராட்சி செயலாளர் சமுதாய கூடத்தை வாடகைக்கு விட்டுள்ளார். அங்கு தங்கியுள்ள வடமாநில தொழிலாளர்கள் குப்பை, இறைச்சி கழிவுகளை அங்கேயே கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசில் மக்களுக்கான திட்டங்களை கூட பயன்படுத்த முடியாத அவல தள்ளப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கடந்த 6 மாத காலமாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் உள்ள கஸ்பா பகுதியில் கடந்த 6 மாதமாக குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் அப்பகுதியே சேரும் சகதியுமாகவும் பன்றிகளின் இருப்பிடமாகவும் மாறியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட 16வது வார்டு பகுதி திமுக கவுன்சிலர் தீபா மாரிமுத்துவிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாத்தூர் லாடவரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் விவசாய நிலத்தில் கட்டி வைத்திருந்த மாடுகளை ஓட்டி வர செல்லும் வழியில் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆரணி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் மாடுகளை ஓட்டி வந்த கல்லூரி மாணவர் ஏழுமலை மரத்தடியில் ஒதுங்கிய போது மின்னல் தாக்கி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி வனப்பகுதியில் கள்ளத்துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களுடன் வேட்டையாடச் சென்ற நபர் சிக்கினார். குரங்கணி வனப்பகுதி பீச்சாங்கரை பகுதியில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதற்காக நாட்டு துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த போடி புதுக்காலனியைச் சேர்ந்த சங்கரநாராயணன் என்பவர் பிடிபட்டார். மேலும் பிடிபட்ட நபரிடம் இருந்த 2 துப்பாக்கிகள், 16 தோட்டாக்கள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சமூக விரோதிகள் வனவிலங்குகளை வேட்டையாடுவது தொடர்கதையாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டத்துக்காக அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை எதிர்த்து மூக்கனூர் கிராமத்தினர் மண்ணெண்ணெய் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூக்கனூர் ரயில் நிலையம் தொடர்பாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுக கட்சியினர் வாக்களித்து சதி செய்ததாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினார். இதனால் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக புதிய ரயில் பாதை அமைக்க ஏற்படுத்திய திட்டத்தை அமல்படுத்த கோரி போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட செயலர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருக்குறோம். கடைசியாக கலெக்டர் மீட்டிங் கொடுத்தோம். அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி மீட்டிங் போடுறோம், நாங்கள் வாங்க கலந்துக்கங்கன்னாங்க. இப்போ ஓட்டு எடுப்பு செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அங்கே எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை 250 குடும்பம் இங்கே உட்காந்துருக்குறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட் வந்து
செவி சாச்சு எங்களுடைய பாதிப்பு இல்லாமல் வழித்தடத்தை மாற்றி அமைக்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாநகராட்சியில் அடிப்படை வசதி செய்து தராத விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. விக்னேஸ்வரா நகர் விரிவு பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் நடந்து செல்வதே பெரும் பாடாக உள்ளது. மேலும் அங்கு சாக்கடை தேங்கி சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடும் பொதுமக்கள் இனியும் அடிப்படை வசதிகளை செய்து தராவிட்டால் வரும் தேர்தலில் விடிய அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தனர். எங்கள் தெருவில் வரல. இது வரைக்கும் ரோடு வசதியோ பாதாள சாக்கடை நல்ல தண்ணி குடி தண்ணி எதுவுமே எங்களுக்கு வரல. நாங்களும் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்களுக்கு ரோடு வசதி கம்பல்சரி எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அதுக்காக நாங்கள் இந்த இதுக்கும் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து ஆகணும். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 3 பேரை மீட்க வேண்டும் என விடிய அரசுக்கு மீனவ மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளிவயல் தோட்டத்தில் இருந்து நாட்டுப்படகு மூலம் பனங்குடி கிராமத்தை சேர்ந்த ராஜா, ராமநாதபுரத்தை சேர்ந்த குமார் மற்றும் முரளி ஆகிய 3 பேரும் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது இன்ஜின் பழுதாகி நின்ற படகை கடல் அலை இலங்கை கடல் எல்லைக்குள் நகர்ந்து சென்ற நிலையில் எல்லை தாண்டியதாக 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைதான 3 பேரையும் மீட்க ஸ்டாலின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ருத்ரபாளையம் பகுதியில் புதர்மண்டி காணப்படும் நீர்வழிப்பாதையை பராமரிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ருத்ரபாளையம் பகுதியில் உள்ள பிள்ளக்கால் ஓடை புதர்மண்டி காணப்படுவதாகவும் இதனால் மழை காலங்களில் தண்ணீர் வரும்போது வழித்தடம் மாறி செல்ல வாய்ப்புள்ளது எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த நீர்வழிப்பாதையை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு ஓடையை சீரமைத்து தராமல் விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் தரமற்ற அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் மலை கிராம மக்கள் அச்சத்தோடு பயணிக்கும் அவல நிலை உள்ளது. சத்தியமங்கலம் நோக்கி செல்லும் அரசு பேருந்தின் இருக்கைகள் கழன்றுவிடும் நிலையிலும் ஜன்னலின் கண்ணாடியின் இடையே கம்பிகள் இல்லாமல் இருப்பதும் பயணிகளிடையே எப்போது விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை ஓட்டை உடைசல் பேருந்துகளை தங்கள் பகுதியில் இயக்குவதை தவிர்க்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே லேசான மழைக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வாய்மேடு ஊராட்சியில் பரவலாக மழை பெய்தது. ஆனால் சிறிது நேரம் பெய்த மழைக்கே ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் ஊராட்சி மன்ற அலுவலகம் செல்லும் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பருவமழை தொடங்குவது தெரிந்தும் விடிய அரசின் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய முறையில் எடுக்கவில்லை என கிராம மக்கள் புலம்பி தவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் லிப்ட் வேலை செய்யாததால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். பிரசவ வார்டுகள் தரைத்தளம் முதல் 5ஆம் தளம் வரை உள்ள நிலையில் கர்ப்பிணிகள், மருத்துவர்கள், பணியாளர்கள் சென்று வர 2 லிப்டுகள் உள்ளன. 2 லிப்டுகளும் அடிக்கடி பழுதடைந்து லிப்டுக்குள் நோயாளிகள் மற்றும் பணியாளர்கள் சிக்கிக் கொள்வது தொடர்கதையாகி வந்த நிலையில் தற்போது செயல்பாடு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் படிகளில் ஏறி செல்ல முடியாமல் கர்ப்பிணி பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் 15 பெண்கள் இணைந்து ஆயத்த ஆடைகளை தயார் செய்து ஏற்றுமதி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவெண்காடு பகுதியைச் சேர்ந்த 15 பெண்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தனியாக நிறுவனத்தை தொடங்கிய அப்பெண்கள் பெண்களுக்கான ஆடைகளை தயார் செய்து வருகின்றனர். தற்பொழுது தீபாவளியை முன்னிட்டு ஆடை தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள 15 பேரும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என்பதால் அப்பா ஸ்டாலின் அரசு தங்களுக்கு கடனுதவி மற்றும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சாதி பெயரை கூறி இளைஞரை தாக்கிய 6 பேர் சிக்கினர். வெள்ளூர் புதுவளைவு ஆதி திராவிடர் தெருவைச் சேர்ந்த ஃபாசிலின் என்பவர் தனது புல்லட் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வெள்ளூர் புதுவளைவு பகுதியில் இளைஞர்கள் சிலர் ஃபாசிலினை வழிமறித்து சாதி பெயரை கூறி தகராறில் ஈடுபட்டதுடன் அவரது வீட்டிற்கே சென்று தாக்கியுள்ளனர். இதையடுத்து சாதி பெயரை கூறி தாக்கிய 6 பேர் சிக்கிய நிலையில் இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே செய்தியாளர்களை போலீசார் மிரட்டியுள்ளனர். சமூக நீதி அரசு என வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில்லை என்றும் அநீதி குறித்து கேள்வி எழுப்புபவர்களையும் மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வெல்வாடி சார்ந்த ஒரு 10 பேர் மிரட்டி நீ அந்த வண்டி ஓட்டக்கூடாது, புல்லட் வண்டி நீ ஓட்டக்கூடாது, உனக்கு தகுதி இல்லை, நீ புல்லட் வண்டி ஓட்டலாமான்னு
என்னை ரோட்டில் மறைச்சி கேட்டாங்க. வீடு பூந்து அடிக்க வந்து நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லி வீட்டில் இல்லைன்னு ரோட்டில் வந்து என்னை மறைச்சி அடித்தாங்க. கோடாலி கத்தி இது மாதிரி வச்சு அடிக்க, நீலாம் வண்டியில் போகலாமா, எங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசினாங்க.